அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 10/6/2024 அன்று இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு சங்கை மிகுந்த துல்ஹஜ் மாதத்தை இறைவனுடைய அருளால் நாம் அனைவருமே அடைந்திருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி தொடர்பாக பல சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கிறது. வழமையாக அந்த சந்தேகம் அவங்களுக்கு வரும். அந்த சந்தேகத்திற்கான விடைகளை எல்லாம் பல மார்க்கறிஞர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பதிவாக்கி தான் இருக்கிறாங்க. நிறைய அது மாதிரியான கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்ம யூடியூப்பில் கூட பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மக்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. இதில் நம்ம என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்களும் இருக்கிறது. அதில் ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டால், குரூப்பில் கூட அதை சில நபர்கள் அனுப்பி வச்சுருந்தாங்க, வாட்ஸ்அப் குரூப்பில். அப்போ என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட்டு குர்பானிக்கு அனுமதி இருக்குது இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக திருமதியில் நீங்கள் பார்க்கலாம் 1421, நசாயில் 4316, இப்னு மாஜாவில் 3122. இந்த செய்தியிலெல்லாம் என்ன இடம்பெறுதுன்னு கேட்டால், இப்போ ஒரு மாடாக இருந்தால் 7 நபர்கள் என்ன செய்யலாம், கூட்டு சேரலாம். அதே மாதிரி ஒரு ஒட்டகமாக இருந்தால் 10 நபர்கள் கூட்டு சேர்ந்து அந்த குர்பானியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் கூட்டு குர்பானிக்கு அனுமதி இருக்கிறது. இதில் சில பேருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால், இப்போ ஒரு மாடுனா 7 பேர் கூட்டு சேரணும்ல, ஆனால் 7 பேர் இல்லை 5 பேர் தான் இருக்கிறாங்க. 2 பேர் பற்றாக்குறையாக இருந்தார்கள் என்று சொன்னால், இப்போ இந்த 5 பேரும் சேர்ந்து அந்த மாட்டை குர்பானி கொடுத்தால் அது கூட்டு குர்பானியில் வருமா? அதே மாதிரி ஒட்டகத்துக்கு 10 நபர் அப்படிங்கிறதான் ரசூலுல்லாஹ் சொன்னது. இப்போ 8 பேர் தான் இருக்கிறாங்க, 7 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு 3 பேர் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க ஒட்டகம் கொடுக்கறதுக்கு. இப்போ அந்த 7 பேர் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை என்ன செய்யலாமா, குர்பானி கொடுக்கலாமா? அப்படி கொடுத்தா அது கூட்டு குர்பானியில் வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறையா மக்களுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல ஜமாத் மக்களுக்கே இது இருக்கிறது, பொறுப்பில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, கூட்டு குர்பானிக்கு அவங்க தான் அறிவிப்பும் பண்ணுவாங்க. லாஸ்ட் கட்டத்தில் என்ன செய்வாங்கன்னா, இந்த கூட்டு குர்பானிக்கு 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க, ஒரு 3 பேர் கிடைக்கல. அதனால் இந்த 4 பேர் அந்த பொருளை வாங்கிட்டு போய் நீங்கள் வேறு எங்கேயாவது ஏதாவது ஜமாத்தில் கொடுத்துக்குங்க. ஏன்னா 3 பேர் பற்றாக்குறையாக இருக்கிறாங்கல்ல. அப்போ ஒரு மாட்டுக்கு 7 பேர் தேவையில்லை, இங்கே 4 பேரை வச்சு நாங்கள் எப்படி குர்பானி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்கன்னா, வாங்கின காசை கூட ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்போ இது என்னத்தை நம்மளுக்கு காட்டுதுன்னு கேட்டால், கூட்டு குர்பானின்னு சொன்னால் மாட்டில் 7 பேர் அவசியமாக இருந்து ஆகணும், கூட்டு குர்பானின்னு சொன்னால் ஒட்டகத்தில் 10 பேர் இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்ம இப்படி புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கத்தில் இது கூடாதுன்னெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணமாக மாடு 7 பேர் தானே கூட்டு குர்பானிங்கிறது, அதில் 5 பேர் கொடுத்தா கூடாது, ஒட்டகத்தில் 10 பேருக்கு கம்மியாக 8 பேர் கொடுத்தா கூடாது அப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியா இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் ஷாஃபி இமாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறான்னு கேட்டால், வைதா கானு அக்கல்ல மின் சபா, ஒரு மாட்டுக்கு 7 பேர் தானே கூட்டு குர்பானியில் சேரணும், 7 பேர்த்தை விட எண்ணிக்கை குறைவானவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அஜ்ஸாத அன்ஹும், அவர்கள் இணைந்து அந்த மாட்டை குர்பானி கொடுத்தாலும் அதை இறைவன் என்ன செய்வான், ஏற்றுக்கொள்வான். அதனால் அந்த எண்ணிக்கைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாங்க. அதாவது நம்ம போய்விடக்கூடாதுன்னு கேட்டால், ஒரு மாட்டுக்கு 7 பேர் தானே, நீங்கள் மாட்டில் கொண்டு போய் 10 பேரை சேர்த்திடக்கூடாது. ஒரு ஒட்டகத்துக்கு 10 பேர் தானே, அந்த ஒட்டகத்தில் கொண்டு போய் நீங்கள் 15 பேரை சேர்த்திடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை வகுக்கணும் இல்லை. உதாரணமாக மொட்டையா ரசூலுல்லாஹ் கூட்டு குர்பானி கூடுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒட்டகத்தில் எத்தனை பேரை சேர்த்து வைங்க, நீங்கள் மாட்டை எத்தனை பேரை சேர்த்துவீங்க, ஆளாளுக்கு சேர்த்துவாங்கல்ல. சில பேர் 7 பேர் சேர்த்துவாங்க, சில பேர் 15 பேர் சேர்த்துவாங்க. ஒட்டகம் பெருசாக இருக்குதுங்கிறதுனால 25 பேர்த்த கூட சேர்த்துவாங்க. அப்போ அதில் ஒரு வழிமுறை இருக்காது இல்லை. அதுக்காக வேண்டி ஒரு எல்லைக்கல்லாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான், மாடாக இருந்தால் 7 பேர் கூட்டு சேருவது, ஒட்டகமாக இருந்தால் 10 பேர் கூட்டு சேருவது அப்படிங்கிறது அந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர, அதுக்கு குறைவான நபர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கறது கூடாதுன்னெல்லாம் என்ன இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் ஜமாத்தில் 7 பேருன்னு சொல்லி நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க, ஆனால் 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க, இன்னும் 3 பேர் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த 4 பேர்த்திட்ட நீங்கள் வாங்கியிருப்பீங்களா ஒரு தொகை, அதுக்கு எந்த அளவு கால்நடை கிடைக்குமோ அந்த விலையை கேட்டு என்ன செஞ்சிட வேண்டியதான், அதுக்கு வாங்கி அந்த 4 பேருக்கு நீங்கள் பங்கை வச்சு கொடுத்துட வேண்டியது, அவ்வளோதான். இது மார்க்கத்தில் தடையாக்கப்பட்ட விஷயமெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எல்லா அறிஞர்களும் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க, வலா ஷக்க ஃபி ஜவாசி பதுனத்தின் அவ் பக்கரத்தின் நக்கல்ல மின் சபா, 7 நபர்களை விட குறைவான நபர்கள் இருந்து அவர்கள் ஒரு ஆட்டையோ அல்லது அவர்கள் ஒரு ஒட்டகத்தையோ குர்பானி கொடுத்தார்கள் என்று சொன்னால் அது கூடும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே இல்லை.
நீங்கள் நம்பரை பிடிச்சிட்டெல்லாம் நிற்க வேணாம். அந்த நம்பரை விட்டு தாண்டி கூட்டில் சேர்த்தக்கூடாதே தவிர, நம்பரை விட குறைஞ்சிருந்துச்சின்னு வைங்களேன், அந்த அளவை விட குறைஞ்சிருந்துச்சுன்னா அதனால் அவர்கள் 4 பேர் இணைஞ்சு வந்து செய்யக்கூடாதுன்னெல்லாம் கிடையாது. ஒரு ஆளே கொடுக்கலாமே. ஒரு மாடை பொருளாதார வசதி பெற்றவர் நினச்சாருன்னா அவர் ஒரு ஆள் கொடுக்கலாம்ல. ஒரு ஆள் கொடுக்கறது கூடன்னு சொன்னால் ஏன் ஒரு மாட்டுக்கு வந்து 2 பேர் சேர்ந்து ஏன் கொடுத்தா கூடாது, ஏன் 3 பேர் சேர்ந்தா கூடாதுன்னு என்னதுக்கு ஆக போகுது, வழங்குதுங்களா? அதனால் மார்க்கத்தில் அந்த எல்லையை தாண்டி நம்ம சிந்திக்கக்கூடாதே தவிர, இணைக்கக்கூடாதே தவிர, எல்லையை விட குறைவான மக்கள் இருந்து அவர்கள் 3 பேர் தான் இருக்கிறாங்க, ஒரு மாட்டுக்கு 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களே என்ன செஞ்சுக்கிறாங்க, சரி நம்ம அந்த 7 பங்குக்குள்ள அந்த அளவுகளை நம்மளே வந்து பிரித்து அவ்வளோ பொருளாதாரத்தை போட்டு நம்மளே கூட்டு குர்பானி கொடுத்துக்குவோன்னு சொன்னால் அந்த 7 பேருக்கு வரக்கூடிய நன்மை வந்து இந்த 3 பேருக்கு வரப்போகுது. அவ்வளோதான விஷயம். சொன்னாங்களா? எந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணிக்கை நம்ம கொடுக்குறோமோ சொல்லப்போனால் அந்த அளவுக்கு நன்மை தான் அதிகமாக வருது. அதனால் இது மார்க்கத்தில் என்ன இல்லை, தடையெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு சந்தேகம் வந்து தீர்க்கப்படாத சந்தேகமாக இருக்கிறது. அதுக்காக வேண்டி தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இந்த குர்பானி சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்களா, யஜூஸு லிமன் அராத அய்யுல்லஹா யஹுத மின் ஸஅரிஹி வலா மின் அல்ஃபாரிஹி. அதாவது குர்பானி கொடுப்பதற்கு நாடக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்ய வேணாம், முடிய களையாதீங்க, நகத்தை வெட்டாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தான் இருக்கிறாங்க. முஸ்லிம் என்ற கிதாபில் 4000 அப்படிங்கிற எண்ணில் வந்து என்ன இருக்குது, இந்த செய்தி வந்து இடம்பெற்றிருக்கிறது. இன்னும் சில ஹதீஸ்களில் இருக்கிறது. அப்போ யாராவது குர்பானி கொடுக்க நாடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, முடிய களையக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் பல பேர் வந்து இந்த 2 தான் தடுக்கப்பட்டதுன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹதீஸில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே வருகிறது. ஒரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், வலாமின் பஷ்ரத்திஹி ஷையா, உடம்பிலிருந்து எதையுமே களைய வேணான்னு. அதாவது முடி அதே மாதிரி நகங்கிறது குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸ்லேயே அது வந்து முஸ்லீமில் 3997 நீங்கள் பார்க்கலாம். முடிய வெட்டாதீங்க, நகத்தை களையாதீங்க, உடம்புல இருந்து எதையுமே எடுக்காதீங்க. உதாரணம், ஒரு ஆள் வந்து இப்போ அக்கல் முடி எடுக்கிறான்னு வைங்களேன், அதை கூட அவர் தவிர்த்து கொள்ள வேண்டியதான். வணங்குதுங்களா? அப்போ உடம்புல இருந்து எதையுமே களையக்கூடாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இப்போ இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தான் இருக்கிறாங்க, வலியுறுத்தி தான் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு மாட்டை கொடுக்குறேன், நான் வந்து ஒரு ஆட்டை கொடுக்குறேன், அல்லது வந்து என்னது ஒரு ஒட்டகத்தையே கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்போ நான் கொடுத்த இந்த நன்மை என் குடும்பத்துக்கு சார்பாக தான் நான் கொடுக்குறேன். இப்போ அந்த நன்மையில் அவர்கள் கூட்டு சேரத்தானே செய்வாங்க. இப்போ நான் மட்டும் அந்த நகத்தை வெட்டினால் போதுமா, வெட்டாமல் இருந்தால் போதுமா, அல்லது குடும்பத்தவர்கள் அந்த விஷயத்தை பின்பற்றி தான் ஆகணுமா? அது வருது இல்லை, அப்படி ஒரு சந்தேகம் வருது இல்லை. ஆனால் இந்த சந்தேகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியாக என்ன செய்யலை, உத்தரவெல்லாம் போடலை. அதாவது யார் குர்பானி கொடுக்க நாடுகிறார்களோ அப்படின்னா அதுக்கு யார் பொறுப்புதாரியாக இருக்கிறார்களோன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து ஒரு ஆட்டை வாங்குறேன்னு வைங்களேன், அந்த பொருளுக்கு வந்து நான் தானே பொறுப்புதாரி. நான் மாத்திரம் அந்த நகத்தை களையாமல் இருப்பது, அதே மாதிரி முடிகளை களையாமல் இருப்பது, உடம்புலேருந்து எதையும் நீக்காமல் இருப்பது, இந்த சுண்ணத்தை வந்து அவசியம் செஞ்சாகணும். அதே நேரம் என் குடும்பமெல்லாம் அதை வந்து பின்பற்றி தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, உத்தரவும் போடலை. இன்னும் சொல்ல போனால் ரசூல்லாவே குடும்பத்துக்கு கொடுத்தான்னு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்திகளை பார்க்க தானே செய்கிறோம். அப்போ என்னைக்காவது ஒரு தடவை இந்த மாதிரி நான் கொடுக்க போகிற காரணத்தினால உடம்புலேருந்து நீங்கள் எதையும் களையாதீங்கன்னு அப்படி சொல்லலை. குர்பானி கொடுக்க நாடியவர் நகத்தை வெட்டாதீங்க, முடிய களையாதீங்கன்னு அந்த கோணத்தில் சொன்னாங்களே தவிர, குடும்பத்தை கூப்பிட்டு இந்த நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன்ல, நான் நியத்தை வச்சுட்டேன்ல, இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த 10 நாளும் அதாவது குர்பானி கொடுக்கக்கூடிய நேரம் வரைக்கும் முடியெல்லாம் களையாதீங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, குடும்பத்தாருக்கு உத்தரவு போடலை. இப்படி இப்னு உஸைமீனே இப்படி சொல்கிறார். இப்னு உஸைமீன் அப்படிங்கிற ஒரு அறிஞரை, இது வந்து இந்த சரஹ் மும்தான்னு சொல்லுவாங்கல்ல, அதில் 7வது பாகத்தில் 530வது பக்கத்தில் இருக்கிறது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுல்லஹா அன் அஹ்லி பைத்திஹி, ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய குடும்பத்தின் சார்பாக குர்பானி கொடுப்பார்கள் என்று சொன்னால் வலம் என்குழு, குடும்பத்துக்கு உத்தரவெல்லாம் போட மாட்டாங்க. என்ன உத்தரவு? அன்னஹு காலலஹும் லா தஹுது மின் ஷுஊரிக்கும் வஃபாரிக்கும், உங்களுடைய நகத்தை நீங்கள் வெட்டாதீங்க, முடியை நீங்கள் வெட்டாதீங்க, வபுஷாரிக்கும், உங்கள் உடலில் இருந்து எதையும் நீங்கள் களையாதீர்கள். அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, குடும்பத்திற்கு உத்தரவு போட்ட செய்தியான ஒரு ஹதீஸ் எங்கேயுமே இல்லை, அப்படி சொல்லப்படலை. வலவுக்கானதாலிக்கு ஹராமன் அலைஹி, இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வந்து குடும்பத்தார்களும் நகத்தை வெட்டக்கூடாது, முடிய களையக்கூடாது என்பது இருக்குமேயானால் அது நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களையும் தடுத்தான் இருப்பாங்க. என்ஹாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நபிகள் நாயகம் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் சொல்லியிருப்பாங்கல்ல, கவனமாக இருந்துக்குங்க, நம்ம இப்போ குர்பானி கொடுக்க போகிறோம், நியத்தை வச்சுட்டோம், அதனால் நகத்தை வெட்டாதீங்க, முடிய களையாதீங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்தாரும் சொல்லி தான் இருப்பாங்க.
அப்படியெல்லாம் சொன்னதாக எந்த ஒரு ஹதீஸு இல்லாத காரணத்தினால யார் குர்பானி கொடுக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும், அந்த குடும்ப தலைவர் அந்த அந்த குர்பானி பிராணியை வாங்குறாருல, மூலப்பொருள் போடுறாருல, பொருளாதாரம், அவர் அவசியமாக இந்த சுண்ணத்தை என்ன செய்யணும், பின்பற்றி ஆகணும். அதே நேரம் இப்போ குடும்பத்தார்களும் வந்து விரும்புகிறாங்க, நாங்களும் வந்து முடி வெட்டலை, நாங்களும் வந்து நகத்தை வெட்டலை, அவங்களும் அந்த சுண்ணத்தை பேணுவதற்கு விரும்புவார்கள் என்று சொன்னால் அதை நம்ம தடுக்க வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. அவர்கள் நன்மை நாடி செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம். அதே நேரம் குர்பானி கொடுக்குற காரணத்தினால குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கொடுக்கக்கூடாது உத்தரவு போடுற மாதிரி ஹதீஸ் இருக்கான்னு கேட்டால் உத்தரவு போடுற மாதிரி இல்லை. அது அவர்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. வணங்குங்களா? இந்த 2 கேள்வி தான் நம்மளும் தேடி பார்த்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் வந்து விடை தெரியாமல் அலையக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தது. நாம் அறிந்தவரை இது மார்க்க பார்வையில் நம்ம இதை சொல்லியிருக்கிறோம். இதை அறியாத மக்கள் தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இந்த செய்தி நீங்களும் என்ன செய்யுங்க, பிற மக்களுக்கு எடுத்து வைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.